இன்னைக்கு நான் இந்த வீடியோல என்ன சொல்றதுக்கு வந்தேன்னா, எதனால வீடியோ வந்து லேட்டா வருது? வீடியோ ஏன் இப்போ வந்து அப்லோட் பண்ண லேட் ஆகுது? வீடியோ ஏன் ஒன் டே விட்டு விட்டு வந்துச்சு? ஃபர்ஸ்ட் தொடர்ச்சியா வந்துட்டு இருந்துச்சு. இப்போ ஒன் டே விட்டு விட்டு வருது. இப்போ 2 டே விட்டு விட்டு வருது. இப்போ 1 வீக் கழிச்சு தான் வருது. எதனால அப்படின்னா, ஒன்று நான் வந்து காலேஜுக்கு போனால் வீடியோ வந்து எனக்கு ரெகுலராக போடுறதுக்கு வந்து டைமிங் இருந்துச்சு. ஹாஸ்பிட்டல் போச்சு ஒரு சில டைமிங்கை வந்து நான் ஒதுக்கி இந்த வீடியோக்காக போட்டுட்டு இருந்தேன். இப்போ காலேஜும் போயிட்டு ஹாஸ்பிட்டல் ரெண்டுமே நான் வந்து கண்டினியூ பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதனால எனக்கு வந்து வீடியோ போட கொஞ்சம் வந்து டைம் டிலே ஆச்சு. அது மட்டும் இல்லை, நான் முந்தையே சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, எங்கள் சர்ச்சில் ஃபங்க்ஷன் வருது. இந்த மந்த் ஃபுல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் வீடாக இருக்குது. அதனாலேயே மோஸ்ட்டாக என்னால் வந்து வீடியோ போட வந்து எனக்கு வந்து டிலே ஆச்சு. ஒரே அலைச்சலாகவே இருந்துட்டு இருந்துச்சுப்பா. அதனால தான் எனக்கு வந்து வீடியோ போடுறதுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் நான் யூடியூப்பில் வந்து வீடியோ அப்ளை பண்ணேன் அப்படின்னா, ஒன்று வீடியோ வந்து அப்ளை ஆக மாட்டேங்குது, இல்லைன்னா நெட் இல்லாமல் வீடியோ வந்து ரொம்ப ஸ்லோவாக அப்ளை ஆகுது. மட்டும் இல்லைப்பா, எஃப்எஃப் டியூன் கார்ட்டூன் சேனலில் போட்ட வீடியோ தொடர்ச்சியை தான் அனி கார்ட்டூன்லேயும் போட்டிருக்கேன். ஆனால் பட் எனக்கு வந்து அனி கார்ட்டூன் சேனலுக்கு அந்த அளவுக்கு வியூஸ் வந்து போக மாட்டேங்குது. இப்போ எனக்கு தோணுது, அழகாக பேசாமல் எஃப்எஃப் டியூன்லேயே போட்டிருக்கலாமோ அப்படின்னு தோணுது, என்ன பிரச்சனை இருந்தாலும். ஏன்னா இதுக்கு வியூஸும் வர மாட்டேக்கு, சப்ஸ்கிரைபர்ஸ் கூட மாட்டேக்காங்க. அது மட்டும் இல்லை, எஃப்எஃப் டியூனில் பார்க்குறவங்களே இதில் வந்து மோஸ்ட்டாக வந்து பார்க்க மாட்டேக்காங்க. அந்த ஸ்டோரி தான் இதில் கண்டினியூ ஆகுது. ப்ளீஸ் நீங்கள் தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. எஃப்எஃப்க்கு கொடுக்குற சப்போர்ட் ஹனி கார்ட்டூனுக்கும் கொடுங்க. பேரை வந்து சேஞ்ச் பண்ண சொல்றீங்கப்பா, கமெண்ட் பண்ணுங்க. ராதா மோகன் வந்து என்னோட ஃபேவரட் பேருங்கிறதுனால தான் நான் அவங்கள வந்து பேரை வந்து சேஞ்ச் பண்ணாமல் அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் வீடியோ போடணும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல வந்து பேரை வந்து அதிகமாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா, இல்லை அதே பேரை இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்களான்னு ஓட் பண்ணுவோம். கவுண்ட் பண்ணி நான் சொல்கிறேன், பேரை சேஞ்ச் பண்ணணுமா வேண்டாமாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த பேரிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க காய்ஸ். உங்களுக்கு யாரோட பேர் வந்து பிடிச்சிருக்கு, யாரோட பேரை வந்து மாற்றணும்னு நினைக்கிறீங்க, அதை என்கிட்ட சொல்லுங்கப்பா. நான் வந்து அதை மாற்றுறேன். கமெண்ட் பண்ணுங்க மறக்காம. ஸ்டோரியை வந்து இப்படி கொண்டு போவாண்டாங்க்கா, இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு சொல்லுங்க. எனக்கே புரியுது, ஸ்டோரி கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யுது, ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. ஏன்னா அனி கார்ட்டூன் சேனல்லே ரொம்ப நாள் ஆகுது அந்த கோவில் ஸ்டோரி போயே கொஞ்சம் ஸ்லோவாக தான்ப்பா போகுது. நான் கொஞ்சம் வேகமாக கொண்டு போக ட்ரை பண்ணுறேன். நீங்கள் வந்து சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்டோரி வேண்டாங்க்கா, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொன்னால் நான் நிச்சயம் அந்த மாதிரி ஸ்டோரியை வந்து மாற்றுறேன். அது மட்டும் இல்லைப்பா, கரனுக்கு கார்த்தி தான், கார்த்திக்கு கரண் தான். நான் கரணு கார்த்தி எதுவுமே பண்ண மாட்டேன். அவங்க ரெண்டு பேரும் நிச்சயம் ஸ்டோரியில் பிரிய மாட்டாங்க. இதை நான் இப்போவுமே சொல்லிடுறேன். அவங்க ரெண்டு பேரையும் நிச்சயம் நான் வந்து பிரிக்க மாட்டேன். கரனுக்கு கார்த்தி, கார்த்திக்கு கரண் தான். நிச்சயம் அவங்க வந்து என்ன எதுனாலும் பிரிஞ்சுலாம் போக மாட்டாங்க. அந்த ஸ்டோரியோட மெயின் ஹீரோ ஹீரோயின் அவங்க ரெண்டு பேர் தான். மட்டும் இல்லைப்பா, ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், எஃப்எஃப் டியூன் கார்ட்டூன் சேனலில் சாட்டர்டே இல்லை சண்டே மட்டும்தான் வீடியோ வந்து வரும். அனி கார்ட்டூனில் வந்து ஒன் டே விட்டு விட்டு இல்லைன்னா தொடர்ச்சியாக கண்டினியூஸாக வீடியோ வந்து போடுவேன். எனக்கு டைம் இருக்கிற நேரத்துலலாம் நான் வந்து போடுவேன். உங்களுக்கு அப்படி வேண்டாம் அப்படின்னா அனி கார்ட்டூன் சேனலில் சாட்டர்டே சண்டே போடுறேன். எஃப்எஃப் டியூனில் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடணும்னு சொன்னால் அந்த மாதிரி கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு எந்த ஸ்டோரி வந்து எப்படி போடணுங்கிறத நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ஸ்டோரி போர் அடிக்கி, அக்கா இப்படி கொண்டு போகண்டாம், அப்படி மாற்றி கொண்டு போங்க, நிச்சயம் நீங்கள் அதை வந்து சொல்லலாம். எனக்கு தெரியலை, நான் வந்து ஸ்டோரி எப்படி கொண்டு போயிட்டுருக்கேன், நீங்கள் நிச்சயம் அதை மாற்றணும்னு சொன்னால் நான் மாத்துறேன். எந்த பிரச்சனையுமே அதில் வந்து இல்லை கைஸ். கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாட்டு உங்களோட கமெண்ட் தான் எனக்கு வந்து பூஸ்ட் மாதிரி. நல்லா இருக்கு, நல்லா இல்லைனாலும் அதை ஓப்பனாக சொல்லிடுங்க, அக்கா இந்த வீடியோ வந்து நல்லா இல்லை, இப்படி மாத்துங்க அப்படின்னு சொல்லுங்க. நான் நிச்சயமா அந்த வீடியோ வந்து மாத்துறேன். என்னால் முடிஞ்ச அளவு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ கொண்டு போக வந்து ட்ரை பண்ணுறேன். ப்ளீஸ் வீடியோவை ஸ்பீடாக போடுங்க, டைமு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுங்க, இப்படிலாம் சொல்கிறீங்க. தயவு செஞ்சு நீங்கள் என்கிட்ட வந்து ப்ளீஸ்லாம் கேட்காதீங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது.
என்னால் முடிஞ்ச டைமில் நான் நிச்சயமாக வீடியோ போடுவேன். நான் வந்து வீடியோ போடாமல் இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை ஒரு நாள் கூட. எனக்கு உடம்பு சரியில்லைனா கூட நான் வந்து வீடியோ வந்து எப்படியாவது கஷ்டப்பட்டு எடுக்கணும்னு நினச்சி எடுத்துருவேன். அதை அப்லோட் பண்ணுறதுக்கு தான் எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ண எனக்கு டைம் ஆகுது. அப்படியே நான் ஒரு சாங்கை போட்டு எடிட் பண்ணி அனுப்புனாலும் யூடியூப்ல வந்து அது காப்பிரைட் இஷ்யூன்னு வந்துடுது காய்ஸ். எனக்கு என்ன பண்ணனே தெரில. அதனாலேயே நான் ரிட்டன் போட்ட சாங்கே போடலான்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நான் போட்ட சாங்கே போட்டாலுமே எஃப்எஃப் டியூன்ல அது காப்பிரைட்டுன்னு வந்துட்டுப்பா. நான் அதுக்கடுத்து கட் பண்ணி திரும்பவும் மாற்றி போடுறதுக்கு எனக்கு வந்து டிலே ஆகுது. தயவு செஞ்சு ப்ளீஸ்லாம் யாரும் கேட்காதீங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஸ்டோரி வேணும், இந்த மாதிரி ஸ்டோரி வேண்டாம், இவங்க 2 பேர் ஜோடி வேண்டாம் பிரிச்சிருங்க அப்படின்னு சொன்னாலும் நான் ஓகே, நான் வந்து என்னென்னையாவது மாற்றி விட்டுருந்தேன். உங்களுக்கு ஸ்டோரி போர் அடித்தாலும் சொல்லுங்கள், ஸ்டோரி நல்லா இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கப்பா. கல்லூரி காதலில் வந்து நான் மோஸ்ட்டாக பேரிங்கை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்க மாட்டேன். நான் வந்து ஒரு சில பேரை வந்து இன்னும் கல்லூரி காதலில் காட்டலை. அவங்கள வந்து இன்ட்ரோ சாங்லேயுமே நான் வந்து காட்டலை காய்ஸ். கல்லூரி காதலில் இன்னும் 2 முக்கியமானவங்களை வந்து நான் காட்ட வேண்டியது இருக்குது. அந்த ஸ்டோரி வந்து ஒரு காலேஜில் வந்து லவ் பற்றி, அதுக்கடுத்து அவங்க ஃபேமிலியை பற்றி, ராதாவுக்கும் பூமாரிக்கும் வந்து கிராமத்து ஸ்டோரி அந்த மாதிரி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக கொண்டு போகலான்னு நான் நினைக்கிறேன். அந்த ஸ்டோரி நீங்கள் சேஞ்ச் பண்ணனா சொல்லுங்கள், நான் இந்த மாதிரினாலும் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உயிரை நீதானிலையும் வந்து சேஞ்ச் பண்ணனா சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணுறேன். எஃப்எஃப் டியூனுக்கு கொடுக்குற சப்போர்ட்டை ப்ளீஸ் அனி கார்ட்டூன் சேனலுக்கும் கொடுங்கப்பா. எஃப்எஃப் டியூனில் வந்து நான் விட்ட அந்த ஸ்டோரியை தான் அனி கார்ட்டூன் சேனலில் நான் வந்து தொடர்ச்சியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் ப்ளீஸ் எஃப்எஃப் டியூன் கார்ட்டூன் சேனலுக்கும் கொடுக்குற சப்போர்ட்டை அனி கார்ட்டூனுக்கும் கொடுங்க. சப்ஸ்கிரைபர்ஸே எஃப்எஃப் டியூனில் உள்ளவங்க அனி கார்ட்டூன் சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை. ப்ளீஸ், அதுவும் நம்மளோட சேனல் தான், உங்களோட அன்பையும் ஆதரவையும் ப்ளீஸ் அந்த சேனலுக்கும் கொடுங்க. இல்லை, நம்ம சேனலுக்கு இந்த டைமிங் இப்படி தான் வீடியோ வரும் அப்படின்னு எதுவுமே எனக்கு வந்து சொல்ல முடியலை. ஏன்னா என்னோட டைமிங்கே எனக்கே தெரியலை. நான் பாட்டுக்கு ஒரு டைமிங்கில் வீடியோ போடுறேன், அந்த டைமிங்கில் வந்து அப்லோட் பண்ணுறேன், அது எந்த டைமிங்கில் அப்லோட் ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. டைமிங் கேட்குறீங்க, ப்ளீஸ் எனக்கு எந்த டைமிங் சொல்ல தெரில. நோட்டிஃபிகேஷனை வந்து ஆன் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்பா. ப்ளீஸ், எனக்கு வந்து டைமிங் வந்து இன்னும் நான் வந்து எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை. இத்தனாம் தேதி தான் வீடியோ வரும் நான் நினச்சி போட்டாலும் காடேஸ் இது கடவுளோட செட்டிங் என்னமோ அதுபடி தான் நடக்குது. அன்னைக்கு பார்த்து ஒன்று எங்கள் ஊரில் வந்து டவர் இல்லாத மாதிரி ஆயிடுது, என் ஃபோனுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுது. அதனால ப்ளீஸ் நீங்களே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. நம்ம சேனலை ஆரம்பத்துலேருந்தே ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. எனக்கு அவங்களோட கமெண்ட்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். கமெண்ட்டை வந்து லேட்டாக ரிப்ளை பண்ணுறேன்னு ப்ளீஸ் யாரும் கோவப்படாதீங்க. நான் வந்து நைட் டியூட்டி போயிட்டு வந்தேன்னா காலையில் வந்து தான் பார்ப்பேன். சில நேரம் அதை ஈவினிங் கூட பார்த்து ரிப்ளை பண்ணுவேன். சில பேருக்குலாம் நான் ரிப்ளையே வந்து பண்ண மாட்டேன். ப்ளீஸ் யாரும் அதனால் எதுவும் கோவப்படாதீங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லாருமே மோஸ்ட்டாக வீடியோ நல்லா இருக்குன்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். எனக்கு ரிப்ளை பண்ண மாட்டேன்னு இல்லை, அந்த கமெண்ட்டை வந்து நான் வந்து பார்த்துருக்க மாட்டேன், அதனால தான் அப்படி சொன்னேன். கமெண்ட்ஸ்க்கு வந்து ஸ்லோவாக தான் நான் சில நேரம் வந்து ரீட் பண்ணுவேன். சில கமெண்ட்லாம் நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணோன்னு வந்துச்சுன்னா அந்த கமெண்ட்டை வந்து நான் வந்து பார்த்து உங்களுக்கு உடனே வந்து ஏதாவது ரிப்ளை பண்ணியிருப்பேன், இல்லைன்னா ஹார்ட் சிம்பிளாவது போட்டிருப்பேன். எனக்கு என்ன கமெண்ட்டை வந்து உடனே என்னால் வந்து பார்க்க முடியலை, எனக்கு அதுக்கான டைம் இல்லை. நான் வந்து இந்த வீடியோ சேனலுக்கும் நான் ஒரு சில டைமை வந்து ஒதுக்கணும். ஆனால் அதை எப்படி ஒதுக்குன்னு எனக்கு தெரியலை. ஏன்னா எனக்கு வந்து டே, ஆஃப்டர்நூன், நைட் இந்த மாதிரி 3 ஷிஃப்ட் வந்து உண்டு. என்னைக்காட்டி எனக்கு வந்து லீவ் தந்துருப்பாங்க. அந்த டெய்லியுமே சில நேரம் வந்து ஆள் இல்லைன்னா நான் சப்போஸ் வந்து போவேன். இல்லைன்னா யாராவது டியூட்டி சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அப்பவும் நான் சேஞ்ச் பண்ணுவேன். அப்போ என்னால் வந்து சில நேரம் இந்த டைமுக்கு இப்படி தான் வரும் வீடியோங்கிறத என்னால் வந்து கரெக்டாக சொல்ல முடியல. ப்ளீஸ் வீடியோவுக்கு வந்து எந்த டைமில் வந்தாலும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.
மட்டும் இல்லைப்பா, என்னோட காலேஜில் திரும்பவும் செமஸ்டர் வந்துட்டு இதான் என்னோட ஃபைனல் செமஸ்டர். இந்த செமஸ்டர் இடையிலையும் நான் வந்து வீடியோவை கொஞ்சம் வந்து போட மாட்டேன். ப்ளீஸ் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எஃப்எஃப்க்கு கொடுக்குற சப்போர்ட்டே அனிகார்ட்டூன் சேனலுக்கும் ப்ளீஸ் கொடுங்க. நான் இன்னும் வளவலன்னு பேச விரும்பலை. நீங்கள் கொடுக்குற அன்புக்கு ஆதரவுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ச்சியாக உங்களோட பிள்ளையா நினச்சி இந்த சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம F15 கார்ட்டூன் சேனலையும் அனிகார்ட்டூன் சேனலையும் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். பாய் காய்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.